234 தொகுதிகளிலும் தனித்து போட்டி. புதிய இந்தியா புதிய மக்கள் கட்சி அறிவிப்பு. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் புதிய இந்தியா புதிய மக்கள் கட்சி சார்பில் செய்தியாளர் சந்திப்பு. அக்கட்சியின் நிறுவனர் தலைவர் சுரேஷ் தலைமை. புதிய இந்தியா புதிய மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர் சுரேஷ் செய்தியாளர்களிடம் கூறுகையில், இந்திய அரசியல் பரப்பில் மதிப்புடனும் மாற்று தீர்மானத்துடனும் காலடி எடுத்து வைக்கும் தேசிய இயக்கமே புதிய இந்தியா புதிய மக்கள் கட்சியாகும். இந்திய தேசிய தேர்தல் ஆணையத்தில் முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ள எங்கள் இயக்கம் தமிழ்நாடு மற்றும் புதுவை மாநிலங்களில் மாநிலம் முதல் பூத் நிலை வரை அனைத்து கட்டமைப்புகளையும் ஜனநாயக ஒழுங்குமுறையுடன் அமைத்துள்ளது. மக்களின் நேரடி பங்கேற்பும் இளைஞர் எழுச்சியும் சமூக ஒற்றுமை உணர்வும் எங்கள் வளர்ச்சியின் முதுகெலும்பாக உள்ளன. பெரும்பான்மையான ஜனநாயக விருப்பத்தை உயர்ந்த மரியாதையுடன் ஏற்று தமிழகத்தின் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும் வரலாற்று முடிவை இவ்விடத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறோம் என்றும், எங்கள் கட்சியின் கொள்கை சமூக நீதி, மதசார்பின்மை, சகோதரத்துவம், சம உரிமை, பெண்கள் பாதுகாப்பு, அனைவருக்கும் வேலைவாய்ப்பு, பாதுகாக்கப்பட்ட இலவச கல்வி போன்றவை எங்கள் கட்சியின் கொள்கைகள் என்று தெரிவித்தார். எங்கள் அரசியல் வாக்குறுதி அரசியல் மட்டும் இல்லாமல் மக்கள் முன்னேற்ற அளவுகளை கொண்ட அரசியலாக அறிவிக்கின்றோம். தமிழகத்தில் ஒரு புதிய அரசியல் களம் தொடங்குகிறது. அது பிரிவினை விட ஒற்றுமையை தேர்வு செய்யும், ஊழலை விட பொறுப்பை தேர்வு செய்யும், பயத்தை விட நம்பிக்கையை தேர்வு செய்யும். நாங்கள் வெல்ல வந்திருக்கிறோம், ஆனால் அதிகாரத்தை அல்ல, மக்களின் நம்பிக்கையை. நாங்கள் ஆட்சி அமைக்க வந்திருக்கிறோம், ஆனால் பதவிக்காக அல்ல, நியாயத்திற்காக. தமிழகம் புதிய அரசியல் அத்தியாயத்தை திறக்க தயாராக உள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு, வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் புதிய இந்தியா புதிய மக்கள் கட்சி தனித்து போட்டியிடும் என்பதை பத்திரிகையாளர் முன்பாக நாங்கள் அறிவிக்கிறோம்.